மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று கதையை பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த காலத்துல அரசர்களுக்கு எவ்வளவோ மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ராணி இல்ல, பல ராணிகள். சில ராணிகள் அரச குடும்பத்துல பிறந்தவங்க, சிலர் போர்ல தோல்வியுற்ற அமைதி ஒப்பந்தம் மூலமா வந்தவங்க, சில மன்னரை காதலிக்க வந்தவங்க. ஆனா யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்த இடம் அந்தப்புறம்தான். அந்தப்புறம் என்பது ஒரு மகா பெரிய உலகம். வெளிக்குள்ள மக்கள் அதுல என்ன நடக்குது என்கிறது சுத்தமா தெரியாது. நம்மளாலும் போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது அரச மரியாதையால பாதுகாக்கப்படும் இடம். அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரியணும்னா ஒருவேளை அந்தப்புற காவலனோ சாமியாரோ சொன்னாதான் தெரியும். அந்தப்புறத்தில் இருந்தது யாரெல்லாம் தெரியுமா? முதலா முக்கியமான ராணிகள். அவங்க தனித்தனி அறையில இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி வேலைக்காரர், அழகு பராமரிப்பு, பாடல் பயிற்சி, நாடகம், கலை வகுப்புகள் எல்லாம் இருந்துச்சு. சில ராணிகள் தங்களோட திறமையால அரசனோட மனதை பிடிக்க முயற்சிச்சாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, அந்தப்புறத்தின் வேலைக்காரிங்க, சில வேலைக்காரிங்க ராணிகளை போலவே அழகு. சிலர் ரகசிய செய்திகள் தெரிஞ்சவங்க, சிலர் அரசனுக்கு விசுவாசமானவங்க. ஒரு வேலைக்காரி சொல்லற செய்திக்காகவே சில சமயம் ஒரு சின்ன ராஜ்யம் தகர்ந்தது. அந்த அளவுக்கு அந்தப்புறம் அரசியல் சதிகளுக்கான மையமா இருந்துச்சு. அந்தப்புறத்துல குழந்தைகள் பிறந்ததும் ஒரு பெரிய விழா மாதிரி நடத்துவாங்க. அந்த குழந்தைகள் இளவரசர்கள், இளவரசிகள். அவர்களுக்கான பள்ளி, பயிற்சி, நெறிமுறைகள் அங்க இருந்துச்சு. சிலருக்கு சிங்காசனம் வாய்ப்பு இருந்துச்சு, சிலருக்கு இருக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசனோட காதல் அந்தப்புறத்துல சிலருக்கு கிடைக்காம போயிடுச்சு, சிலருக்கு அதிகமா கிடைச்சு. அரசன் ஒவ்வொரு ராணியோட வாரம் ஒரு நாள் மட்டும் தங்குவார். அதுவும் அந்த ராணியின் அழகு, உடை, பாடல், நடனம் இவையெல்லாம் வைத்துதான் முடிவு செய்வார். சரி, இப்போது ஒவ்வொரு பகுதிகளை ஆட்சி செய்த அரசர்களின் அந்தப்புறத்தை பற்றி பார்ப்போம். முதலாவதாக சோழர்கள் தமிழ் வரலாற்றில் பெருமைக்குரிய வம்சமாக உள்ளனர். முதன்மை நகரமான தஞ்சாவூரை தலைநகராக கொண்டிருந்த இவர்கள் அரசாட்சியிலும் கட்டடக்கலையிலும் மகத்தான முன்னேற்றங்களை கண்டனர். அந்த சோழ பேரரசில் அந்தப்புறம் என்பது ஒரு தனி உலகம் போல் இருந்தது. அரசவையில் அரசன் மற்றும் அமைச்சர்கள் தலைமை வகித்த போதிலும் அந்தப்புறத்தில் ராணிகள், செல்வந்த பெண்கள், இசைக்கலைஞர்கள், வேலைக்காரிகள் என பல்வேறு வர்க்கங்களை சேர்ந்த மகளிர் வாழ்ந்தனர். சோழ மன்னர்கள் பலர் பல்வேறு அரச குடும்பங்களில் இருந்து திருமணம் செய்து கொண்டதனால் அந்தப்புறம் பல ராணிகளால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு ராணிக்கும் தனித்தனி குடில்கள், பணியாளர்கள், பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். முக்கியமான முதன்மை மனுஷிக்கு மட்டுமே அரசின் முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான அதிகாரம் இருந்தது. அந்தப்புறத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் மிக கடுமையானவையாக இருந்தன. மன்னர் மற்றும் சில விசேஷ உரிமையுள்ள பணியாளர்கள் தவிர அந்தப்புறத்தில் நுழைய முடியாது. சில சோழர் ஆட்சியில் அந்தப்புற காவலர் என்கிற சிறப்பான பதவி அமைந்திருந்தது. அவர்கள் அந்தப்புறத்தின் பாதுகாப்பு, ஒழுங்கு ஆகியவற்றை நிர்வகித்தனர். சோழர் கால கட்டிடங்களில், குறிப்பாக பெரிய கோவில்கள் மற்றும் அரண்மனைகள் அருகில் உள்ள மகளிர் மஹால்கள் தற்காலிகமாக ஆட்சி புரியும் தாயார்களுக்கு அல்லது அரசகுமாரிகளுக்கு அமைக்கப்பட்ட இடங்கள் என வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. இதை அடுத்து சோழ பேரரசில் பெண்கள் கல்வியும் கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்தப்புறத்தில் கற்றல், நடனம், இசை, ஓவியம் மற்றும் சைவ வைணவ நூல்களின் வாசிப்பு போன்றவை நடந்தன. மன்னர் நேரடி அனுமதி இல்லாமல் அந்தப்புறத்தை விட்டு வெளியில் வர முடியாது என்பது ஒரு பக்கம். இவ்வாறு சோழர் அந்தப்புறம் என்பது அரச குடும்ப மகளிரின் வாழ்க்கையையும் கட்டுப்பாடுகளையும் கலாச்சார வளர்ச்சியையும் ஒரே இடத்தில் காண்பித்த வரலாற்று சூழலாகும். அடுத்ததாக மதுரை நாயக்கர் காலம் என்பது தமிழ்நாட்டின் பிற்பட்ட அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயம். நாயக்கர்களின் ஆட்சி குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது. இதில் மிக முக்கியமானவர் தில்லை நாயக்கர். இவர் கட்டிய மதுரை அரண்மனை இன்னும் நிறைவாக இருக்கிறது. தில்லை நாயக்கர் கால அந்தப்புறத்தில் பெண்களின் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெற்றது. அந்தப்புறத்தை சுற்றி கடும் காவலுடன் கூடிய அரண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த இடங்களுக்குள் நுழைய தகுதியுள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு நெறிமுறைகளில் அந்தப்புற நுழைவுச் சாவடிகள் இரட்டை இரகசிய கதவுகளால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. மேலும் அந்தப்புற காவலர்களில் சிலர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த இசை, மரபு தெரிந்த பெண்களாக இருக்கக்கூடும். தில்லை நாயக்கர் பெண்கள் அறிவில் சிறந்து விளங்கியவர்கள். சிலர் தத்துவ சிந்தனையில் கூட ஈடுபட்டனர். இந்த அந்தப்புறத்தில் நாடகக்கலை, இசை, நாட்டியம் ஆகியவை பெரிதும் வளர்ச்சியடைந்தன.
நாயக்கர்கள் பெண்களுக்கென தனி நூலகங்களை வைத்திருந்ததற்கான குறிப்புகள் சில வரலாற்று ஆவணங்களில் காணப்படுகின்றன. அந்தப்புற மகளிர் தங்கள் நாளை கலை, வழிபாடு, வேதம், பாட்டு, பூஜை, கைவினைப் பணிகள் என செலவழித்தனர். அரச குடும்ப பெண்களின் பாதுகாப்புக்காக தளபதிகள் எனப்படும் பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அடுத்ததாக தஞ்சாவூர் மராத்தியர் அந்தப்புரம். தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி செய்த காலம் கட்டிடக்கலைக்கும் அதனுடன் ஜோடியான அந்தப்புற கட்டமைப்புக்கும் மிகவும் முக்கியமானது. ராகுநாத் போன்ஸ்லே முதலிய மன்னர்கள் தஞ்சாவூரை தங்கள் கலாச்சாரத் தளமாக மாற்றினார்கள். அதில் தஞ்சை மராத்திய அந்தப்புரமும் ஒரு முக்கிய இடமாகும். அந்தப்புற கட்டிடங்கள் பெரும்பாலும் மத்திய மண்டபம், சுற்றியிருக்கும் தூண்கள், அரைவட்ட வாசல்கள், உயரமான ஜன்னல்கள், சிறிய சிற்பங்கள் கொண்ட செழிப்பான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அந்தப்புரத்தில் கண்ணாடி கூடம், குளியலிடம், பூஜை அறை, அரங்கு என பல பிரிவுகள் இருந்தன. தஞ்சை மராத்தியரின் அந்தப்புரம் கலாச்சார வளமையையும் பிரதிபலிக்கிறது. இசை, ஓவியம், கைவினை போன்றவை தினசரி நிகழ்வாக இருந்தன. இசை, கல்யாணம், பூஜை, விரதங்கள், வானவில் விழாக்கள் ஆகியவை அந்தப்புரம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. சில மராத்திய ராணிகள் தமிழ் மற்றும் மராத்தி மொழிகளில் நூல்களை எழுதியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு தஞ்சை மராத்திய அந்தப்புரம் என்பது கட்டிடக்கலை, மகளிர் வாழ்வியல், சமையல் கலையும் கலை வளர்ச்சியும் கலந்த ஒரு சிறப்பான இடமாக இருந்தது. அடுத்ததாக முகலாயர்கள். இந்திய வரலாற்றில் பெரும் தாக்கம் ஏற்படுத்திய அரச வம்சமாகும். அவர்களது அந்தப்புரங்கள் என்பது மிகவும் பிரமாண்டமானதும் கட்டுப்பாடுகளோடு கூடிய அமைப்பாக இருந்தது. அக்பர், ஜஹங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆகியோர் காலத்தில் இந்த அந்தப்புரங்கள் மிகப்பெரிய கட்டடத் தொகுப்பாக இருந்தது. அந்தப்புரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்ந்தனர். அவைகள் அரச குடும்ப ராணிகள், தாய்மார்கள், தேவதாசிகள், சேவகிகள், இசை மற்றும் நடனக் கலைஞர்கள் என வகைப்படுத்தப்பட்டனர். முகலாயர்கள் பெண்களுக்கான வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடுகளை கடுமையாக அமுல்படுத்தினார்கள். அந்தப்புரங்கள் பாதுகாப்புக்கு ஹரம் கோர்டு எனப்படும் சிறப்பு படை இருந்தது. முக்கியமான நிகழ்வுகளுக்கு அந்தப்புரத்திலிருந்து சில ராணிகள் மட்டும் வெளியில் வர அனுமதிக்கப்பட்டனர். அக்பரின் சமய நம்பிக்கையின் காரணமாக அவன் அந்தப்புரத்தில் உள்ள பெண்கள் கல்வி, விவாதம் மற்றும் தத்துவ சிந்தனையில் ஈடுபட அனுமதித்தான். அந்தப்புரம் என்பது வெறும் அரச பெண்கள் வாழும் இடமாக அல்ல, அது ஒரு கலாச்சார மையமாகவும் இருந்தது. அரச குடும்ப மகளிர் கற்றல், கலை, நடனம், சங்கீதம், பாரம்பரிய கைவினை என அனைத்திலும் திறமை பெற்று வளர்க்கப்பட்டனர். சில மன்னர்கள், குறிப்பாக சோழர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள் மற்றும் முகலாயர்கள் இசை மற்றும் நடனத்தில் நிபுணரான பெண்களை அந்தப்புரத்தில் வாழச் செய்தனர். அதே நேரத்தில் அரச குடும்ப பெண்களும் கலைஞர்களாக இருந்தனர். வீணை, யாழ், நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகள் அந்தப்புரங்களில் அடிக்கடி ஒலித்தன. இசை கலைஞர்கள் முக்கிய விழாக்களில் அழைக்கப்பட்டு பாடுவதுடன் அந்தப்புற மகளிருக்கும் கற்றுக் கொடுத்தனர். பாரதநாட்டியம், மோகினியாட்டம், கத்தகளி போன்ற பரந்த நடன வகைகள் அந்தப்புரங்களில் பயிலப்பட்டன. இது பெண்களின் உடல் கட்டுப்பாட்டையும் மன ஒழுக்கத்தையும் வளர்த்தது. அந்தப்புற சுவரோவியங்கள், முகவாயில் சிற்பங்கள் இவற்றில் பெண்கள் பங்கு பெற்றனர். சில ராஜராணிகள் பிரபல ஓவியர்களாகவும் இருந்தனர். இந்த கலாச்சார வளர்ச்சி அரச குடும்ப மகளிரை உயர்ந்த நாகரிக திறன்களுடன் வளர்த்ததற்கான ஆதாரமாகும். அந்தப்புரம் என்பது வெளிப்படையான அமைதி மட்டுமல்ல, அதன் பின்னால் இரகசியங்கள், வஞ்சகங்கள், சதிகள் நிறைந்திருந்தன. அரச குடும்பத்தில் பல்வேறு அரச பெண்கள் இடையேயான போட்டிகள், மன்னனின் சன்மானங்களை பெரும் போட்டி, மரபுரிமை சிக்கல்கள் இவை அனைத்தும் சிக்கலான சூழ்நிலைகளை உருவாக்கின. பலரும் அறியாத வரலாற்று பதிவுகளின்படி சில அரச பெண்கள் தங்கள் நிலையை நிலைநாட்ட பல்வேறு வியூகங்களை பயன்படுத்தினர். சில சமயங்களில் விஷம் கலந்து கொடுப்பதும் அழகை பயன்படுத்தி அரசனின் தீர்வுகளை திருப்புவதும் நடந்திருக்கின்றன. அந்தப்புற கொலைகள், குறிப்பாக மரப்பணுக்களின் உரிமை சிக்கலில் சக ராணிகளால் ஏற்படுத்தப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. சில சோழ மன்னர்களின் ராணிகள் சில முக்கிய அமைச்சர்களுடன் சேர்ந்து அரசபை மாற்ற முயன்றதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த பகுதி அந்தப்புரத்தின் இருண்ட பக்கங்களை வெளிப்படுத்துகிறது. சாதனைகள் மட்டுமல்ல, சிக்கல்களும் அந்தப்புற வாழ்க்கையில் இருந்ததென்பதை இவை உணர்த்துகின்றன. அந்தப்புரத்தை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பும் அவ்வளவுதான் நுணுக்கமான ஒன்றாகும். அந்தப்புற காவலர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் அரசருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்கள் ஆண்கள் அல்லது பெண் படையினராக இருந்தனர். சில அரச வம்சங்களில் யுனக் எனப்படும் நபர்கள் அந்தப்புற காவலர்களாக நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்குள்ள நெறிமுறைகள் மிக கடுமையானவை.
அவர்களின் பணியில் தவறு ஏற்படுமாயின் உடனடியாக தண்டனை விதிக்கப்படும். அந்தப்புற காவலர்கள் பாதுகாப்பை மட்டுமல்ல, தகவல் அனுப்புதல், ஒழுங்கு கட்டுப்படுத்தல் மற்றும் விருந்தினர்களின் அணுகலை சீர்படுத்துவதிலும் ஈடுபட்டனர். சில காவலர்கள் வரலாற்று பின்னணியில் முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களால் எழுந்த முக்கிய ஆவணங்கள் இன்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் கவனிக்கப்படுகின்றன. போர் நேரங்களில் அந்தப்புற வாழ்க்கை ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் மாறும். மன்னர்கள் போர் செல்லும் நேரங்களில் பாதுகாப்பு கடுமைப்படுத்தப்படும். ராணிகள் தற்காலிக தலைமை வகிப்பதும் சில சமயம் அரச வேலைகளிலும் ஈடுபடுவதும் நடந்துள்ளது. சில நேரங்களில் அந்தப்புறங்களை இராணுவ முகாம்களாக மாற்றியதற்கான பதிவுகளும் உள்ளன. ராணிகள் தற்காலிக அரச ஆலோசனைகள் நடத்தினர், படைநிதி வழங்கினர், தேவைப்பட்டால் ராணி படைகள் அமைக்கப்பட்டன. வேலுநாச்சியாரின் காலத்தில் அந்தப்புறம் என்பது ஒரு பெண் இராணுவ முகாமாகவே இருந்தது. சில சோழர் மற்றும் பல்லவர் காலங்களில் ராணிகள் போர்க்களத்தில் குதித்ததும் உண்மைதான். இவ்வாறு போர் சூழ்நிலையில் அந்தப்புறம் என்பது வெறும் பெண்கள் வசிப்பதற்கான இடமாக மட்டுமல்ல, பல்வேறு அரசியல், கலாச்சார, சமூக மாற்றங்களை நோக்கியும் விரிந்த பரிமாணமுடையது. அரச மகளிரின் வாழ்க்கை அவர்களின் அறிவும் நுண்ணறிவும், கலாச்சார வளர்ச்சியும் மற்றும் இரகசிய அரசியல் சதிகளும் அந்தப்புறத்தின் கோணத்தில் ஒளிந்திருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வரலாற்றுப் பதிவுகள் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்களின் நிலை, அவர்களின் பங்கு, அவர்களைச் சுற்றிய கட்டுப்பாடுகள் மற்றும் அவர்கள் செய்த சாதனைகள் குறித்து ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. இந்த வரலாறு என்பது நம்மை மயக்கும் மகால்களின் கண்ணாடி பிம்பங்களை விடவும் அவர்களில் வாழ்ந்த மனிதர்களின் உண்மையான கதைகளை பதிவு செய்ய வேண்டியதொரு முயற்சி. சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், தில்லைநாயக்கர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள் என ஒவ்வொரு அரச வம்சமும் தனது அந்தப்புறங்களை தனிப்பட்ட வகையில் நிர்மாணித்தன. ஆனால் எல்லாவற்றிலும் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சம், அதாவது அந்தப்புறம் என்பது அரச மரபின் உள்ளார்ந்த சக்தி மையமாக இருந்தது என்பதே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.